ஹலோ மக்களே, மதுராஸ் பலவிதம். இன்றைக்கி அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவில் அண்ணா நகர் விழா ரோடு பர்மா காலனியில் இந்த கோவில் இருக்குது. இப்போ விநாயகரை நம்ம மகா கணபதி விநாயகரை பார்த்து வணங்குகிறோம். நம்ம விநாயகரை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம நாகாத்தம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை இருப்பாங்க. அவங்கள இப்போ நம்ம பார்ப்போம். இவங்க தான் நாகாத்தம்மாள். இவங்களுக்கு பால் முட்டை இது எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம வழிபடலாம். இவங்க பூச்சி முனீஸ்வரர். அதை அடுத்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளார இப்போ நம்ம உள்ளார நம்ம செல்வோம். நம்ம அம்பாள் பார்த்திங்கனாக்கும் மியான்மரிலிருந்து பெலிகா என்ற இடத்திலிருந்து பொட்டலமாக கொண்டு வரப்பட்ட மண்ணை பயன்படுத்தி தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. பர்மா அகதிகள் கால்நடைகளாக தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தப்போ அங்கேருந்து அந்த மண்ணை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து தான் பீலிகான் முனீஸ்வரரும் அங்காள ஈஸ்வரி அம்மனும் 2 பேருமே ஒன்றா இருந்து அருள் பாலிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இத்தலத்தில் 10 நாள் திருவிழா பங்குனி உத்திர திருவிழா ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் இங்கே உள்ள அம்பாளுக்கு பங்குனி உத்திரம் தீமிதி திருவிழா 10 நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இப்போ இங்கே அங்காள பரமேஸ்வரி அவங்க கொடிமரத்துக்கு முன்னாடி அருள் புரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மகாமேரு அப்படிங்கிற ஒரு சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கொடிமரத்துக்கு முன்னாடி சிம்ம வாகனத்தை நேரடியாக அம்பாளை பார்த்த மாதிரி இங்கே இந்த அம்பாள் அமர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். திருவிழாவுக்கு வேண்டுதல்கள்லாம் பூ மிதித்தல், காவடி எடுத்தல், பறவை காவடி, இந்த மாதிரி பூச்சொரிதல், இப்போ நிறைய வேண்டுதலுங்க. ஆடு வாங்கி விடுறது, கோழி வாங்கி விடுறது, அரிசி வாங்கி போடுறது, இந்த மாதிரி இந்த 10 நாள் திருவிழா பார்ப்பதற்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா 10 நாளுக்கும் இங்கே உள்ள மண்டபத்தில் ஃப்ரீயாக வரும் பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கங்க. அதே போல் அமாவாசையில் வர ஒவ்வொரு அமாவாசைக்கும் இரவு சாயந்தரத்தில் அமாவாசை வழிபாடு செஞ்சு அன்னைக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த கோவிலில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இங்கே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தலைக்கட்டுங்களுக்கு இங்கே நாங்கள் வரி செலுத்தி இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவோம். திருவிழா கொண்டாடும் பொழுது அந்த 10 நாட்களுக்கு யாருமே நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. அம்பாளை நினச்சி விரதம் இருந்து அவங்கெல்லாம் வேண்டுதல்கள்லாம் வச்சு அந்த வேண்டுதல்கள் எல்லாம் எல்லாருக்குமே அம்மா அருள் புரிஞ்சு நல்லாசி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் எப்போ பர்மாலேருந்து இந்த அகதிகள்லாம் இந்த ஊருக்கு எல்லாருக்கும் அந்த காலனிகளை பிரித்து கொடுத்தாங்களோ அப்போவே அந்த மண்ணை வைத்து கட்டப்பட்டு வணங்கின கோவில் தாங்க இந்த அங்காளேஸ்வரி கோவில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே உள்ள அம்பாள் அங்காளேஸ்வரியையும் பீலிகான் முனீஸ்வரரையும் வணங்கி அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.